சௌபி வந்து என்ன பார்க்கும்போது, அ குண்டா இருக்கன்றத விட, அப்போ வந்து நான் எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸோடயே இருப்பேன். என்னன்னா, ட்ரெஸ் கரெக்ட்டா வேர் பண்ணியிருக்கோமா? நம்ம உட்கார்றது கரெக்ட்டா இருக்கா? மத்தவங்க கிட்ட பேசுறது கரெக்ட்டா இருக்கா? எனக்கு மூச்சு வாங்காம இருக்கா? இது இது இந்த கண்ட்ரோல் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். அ ஆனா இப்போ என்னன்னா, எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் 67லேருந்து ஒரு 77 வந்தேன். அப்புறம் 87 வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாசத்துக்குள்ள நான் 120க்கு போயிட்டேன். அப்புறம் அந்த 120ல உங்கள யார் பாப்பா? ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா யாருனா இருந்தாங்கன்னா, நான் குண்டா இருக்கும்போது கூட நெறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். "சரண்யா குண்டா தானே இருக்க. இதுல என்ன இருக்கு? நீ போய் நல்லா கேரக்டர்ஸ் பண்ணு. சூப்பரா பண்ணலாம்." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு அத சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம நான் தனிமையில இருந்தேன். லைக் இப்ப நீங்க கேட்கிறீங்கல்ல, "சரண்யா இப்ப என்ன டைரக்டர்ஸ் கிட்ட போறீங்க. அவங்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு தர காத்துட்டு இருக்காங்களா?" அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா நோ. ஏன் இத நான் சொல்றேன்னா, நான் வந்து இப்ப வந்து ஒரு 20 பேர்கிட்ட மெசேஜஸ் போடுறேன். அந்த 20ல எத்தனை பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒருத்தரோ, 2 பேரோ தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த படத்துல நடிச்ச பொண்ணு ரிட்டர்ன் பேக் பண்ணுது. இது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நான் வந்து வாய்ப்ப உருவாக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் அந்த பாதையில நடக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த பாதை வந்து ரொம்ப சொகுசா இல்ல சௌபி. ஆக்சுவலா அது ரொம்ப கரடு முரடா தான் இருக்கு. ரோசஸ்லாம் இல்ல. எல்லாமே சொல்லுவாங்க. அப்படியே ரோஸா இருக்கு அப்படிலாம் இல்ல. நெறைய முட்கள் இருக்கு. கால்லயே நல்லா குத்திக்கிறேன். பயங்கரமா வலிக்குது. எல்லாமே இருக்கு. எனக்கு வந்து ஓகே இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதோட நம்ம அப்புறம் 103 வந்தோனே ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட சௌபி ஒரு 7, 8 வருஷம் 100 கிலோலயே தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தேன். அது கீழ நான் 2 டிஜிட்ன்றதே நான் பார்க்கல. 99ன்றதே நான் பார்க்கல. அபூர்வமா ஒரு தடவ பார்ப்பேன். அதோட திருப்பி இதுக்கு வந்துருவேன். ஏன்னா எனக்கான விஷனே இல்ல. முன்னெல்லாம் வந்து எனக்கு மெனக்கெடலே இருக்காது சௌபி. ஒரு ட்ரெஸ்ல நான் சொல்றேன். ஆனா இப்பலாம் என்னன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அப்ப அந்த கம்பல் அழகா இருக்கணும். பார்க்கும்போதே ஒரு நீங்க வந்து ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ரெட்டுங்க. ச்சே ரெட்டுங்க. ரெட்டு தான் சூப்பரா இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட we have a very beautiful guest காதல் சரண்யா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதுக்கு முன்னாடி வாவ் தமிழா நியூயர் எல்லாருக்குமே நேயர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். சௌபனிகா வந்து எனக்கு ரொம்ப தெரியும். சௌபனிகா சொல்லுங்க நீங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணீங்க? ரீஎன்ட்ரி பத்தி தான் மேம் கேட்டு ஸ்டார்ட் பண்ணணும். நான் என்ன அதிகமா கேட்கறதுக்கு இருக்கு. we have been waiting to see you on screen and நான் 2 வருஷம் முன்னாடி எடுத்ததுலயும் நீங்க பிளான்ல இருக்கு பட் வெயிட்டிங் ஃபார் a ரைட் ப்ராஜெக்ட்னு சொல்லியிருந்தீங்க. வாட் இஸ் தி கரண்ட் ஸ்டேட்டஸ்? ஆக்ட்ரஸ் சரண்யா மேம் இப்போ என்ன ஸ்டேஜ்ல இருக்காங்க? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாரி இப்ப காதல்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல. இப்ப அதுக்கு அடுத்தது ஒரு அடையாளத்த நம்ம தேடணும். கண்டிப்பா. ஏன்னா காதல் படம் பண்ணும்போதுங்க, எனக்கு வந்து அந்த உணருதல்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு கேரக்டர புரிஞ்சு நடிக்கிறது, டைரக்டர் சொல் பேச்சு நடிக்கிறது, இதெல்லாம் ஒண்ணுமே எனக்கு இருந்ததே இல்ல. அங்க காதல் படம் முழுக்கவே அழுகாட்சியா தான் இருக்கும். டைரக்டர் திட்டுவாரு. மில்டன் சார் மட்டும் தான் திட்ட மாட்டாரு. மத்தவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. "சரண்யா நீ நடிக்கிறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து என்னடா இது படம்னா இப்படிதான் இருக்கும் போலயேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கஷ்டமாவே இருக்கும். அப்புறம் மேபி அந்த காதல் படம் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்பவுமே நம்மளுக்கு புரிதல் கிடையாது. சினிமா வந்து எந்த மாதிரியான வேலைகள் வந்து கரெக்ட்டா ஒருத்தவங்களுக்கு எடுத்துட்டு வந்து குடுக்கும் அப்படின்னு. ஃபேம் இருந்தது. நானுமே என்ன நினைச்சுக்கிட்டேன், அந்த ஃபேம்ன்றதெல்லாம் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி ஒரு விஷயம் தான் போல நம்மளுக்கு. அப்படின்னு அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டேன். நான் பேராண்மைக்கு அப்புறமா நெறைய படங்கள் இங்க பண்ணேங்க. பட் அது சரியா போகல. காதல் டைம்ல ஆக்டிங்னா என்னன்னே தெரியல. அது ஒரு ஃப்ளோல போயிருக்குன்னு நம்ம வச்சுக்கலாமே. அண்ட் தென் யூ டிட் பேராண்மை, யூ டிட் ஃபியூ ஆஃப் தி ஃபிலிம்ஸ். எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஆக்ட்ரஸ எப்படி நீங்க க்ரோ பண்ணியிருக்கீங்க? யூ ரன்னிங் அ புரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ கம்ப்ளீட்டா சினிமா சார்ந்ததா இருக்கீங்க. பர்சனலி நீங்க எப்படி உங்கள ட்ரெயின் பண்ணிக்கிட்டீங்க? நான் ஆக்சுவலா சௌபினே கூப்பிட்டுடுறேன். அவள வந்து ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கு. சௌபி வந்து என்ன பார்க்கும்போது, குண்டா இருக்கன்றத விட, அப்போ வந்து நான் எப்பவுமே ஒரு காம்ப்ளெக்ஸோடயே இருப்பேன். என்னன்னா, ட்ரெஸ் கரெக்ட்டா வேர் பண்ணியிருக்கோமா? நம்ம உட்கார்றது கரெக்ட்டா இருக்கா? மத்தவங்க கிட்ட பேசுறது கரெக்ட்டா இருக்கா? எனக்கு மூச்சு வாங்காம இருக்கா? இது இது இந்த கண்ட்ரோல் பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்ட்டா இருக்கும். ஆனா இப்போ என்னன்னா, இப்ப இந்த ஒல்லியான பிறகு நெறைய கான்ஃபிடன்ஸ் குடுத்திருக்கு. நீங்க கேட்கிறீங்கல்ல,
சரண்யா நீங்க எப்படி இப்போ ஒரு சினிமால திருப்பி எப்படி நீங்க புது பொலிவா நீங்க எப்படி ட்ரை பண்ண போறீங்க? உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கரெக்ட்டா வருமா? இப்படி உங்களுக்குமே நெறைய கேள்வி இருக்க மாரி எனக்குமே நெறைய கேள்வி இருக்கு. ஆனா எனக்கு என்னன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு டைரக்டர்ன்னு வச்சுக்கோங்க. நீங்க சொல்றீங்க சரண்யா ஒரு ஒரு நல்ல ஒரு படம் இருக்கு. ம். அதுல வந்து ஒரு 4 சீன் தான் இருக்கு சரண்யா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சீனு. நான் அதுக்கு ஆடிஷன் எடுக்கணும். ம். நீ கரெக்ட்டா பண்ணீன்னா, அதுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு. முன்னலாம் பார்த்தீங்கன்னா, சினிமாவ பொறுத்தவரைக்கும் ஒரு ஹீரோ, ஹீரோயின் அப்புறம் ஒரு சில மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் தான் ம். தெரியும். இப்ப அப்படி கிடையாது. எங்கேயோ ஒரு சீன் பண்ணவங்க கூட தெரியும். அது காதல்லயே எனக்கு அது ஏற்பட்டுச்சு. நான் ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டர் தான் பண்ணேன். அதான் இன்னைய வரைக்கும் அந்த "உங்க போதைக்கு நாங்க ஊறுகாவா" அந்த டயலாக் இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே பேசிட்டு தெரியும். இருக்காங்க. ம். ஆனா, அந்த டயலாக் வந்து அப்ப பேசம்போது, சக்தி சார் சொல்லிக் குடுத்து அது கிட்டத்தட்ட ஒரு 6வது, 7வது டேக் இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். அப்பதான் அது ஃபைனலா அதுவுமே பிட் அண்ட் பீசஸ்ல தான் அது ஓகேவாவுது. சரி ம். வெறுத்து போய் அவர் வந்து ஓகே பண்ணிட்டாரு. சரி பண்ணி தொல அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படி கிடையாது. நான் அதான் உங்களுக்கு நான் ஆக்சுவலா எல்லாருக்கும் புரிய வைக்கிறது என்னன்னா, என்னால இப்ப வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஒரு கேரக்டர் நீங்க சொல்றீங்கன்னா, அந்த எல்லா கேரக்டருமே வந்து நீங்க வாழ்ந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க வந்து மெத்தட் ஆக்டிங்ல இல்ல உங்களுக்கு இப்ப அவங்க ஒண்ணு சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இமேஜினேஷன்ல இந்த மாதிரிலாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒரு வரைபடத்த எடுத்துட்டு வர முடியும். என்னால வந்து அந்த பொட்டன்ஷியலோட குடுக்குற அளவுக்கு இப்போ வந்து என்னோட சிச்சுவேஷன் எல்லாம் நான் மாத்தியிருக்கேன். ம். மேபி இதுக்கெல்லாம் வெயிட் லாஸ்மே ஒரு பெரிய காரணம் தான் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு பழையபடி அந்த கான்ஃபிடன்ஸ் வருதுல்ல. இப்போ நான் சௌபி கிட்ட பேசும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு வந்துட்டாடா, செம்மையா நம்ம பேச போறோம்டா, சூப்பரா அப்படின்னு இன்டர்வியூ தாண்டி அந்த ஒரு இது எஸ். வருதுல்ல. இதெல்லாம் நீங்க வந்து வெயிட் அதிகமா இருக்கும்போது உங்களால அது சரி பண்ணிக்க முடியாது. ஏன்னா, உங்களால உங்கள டேக் கேர் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். நீங்க எப்படி மத்த சிச்சுவேஷன்ஸ நீங்க டேக் கேர் பண்ணிப்பீங்க. உங்க உங்க ம். உங்க உடம்பு மேல, உங்க மேல இதுலயே கான்சன்ட்ரேஷன் நெறைய இருக்கும். ஸோ, இப்ப இதெல்லாம் தாண்டி வெளியில வரும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, நடிக்கலாமே. எனக்கு கம்பெனி இருக்கு, எல்லாமே இருக்கு. ம். பட் என்னன்னா, எனக்கு யூசுவலாவே என் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, "சரண்யா, ஒரு 28 வயசுக்கு மேல கேரக்டர்ஸ் நெறைய இருக்கும். சூப்பர், சூப்பர் கேரக்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம்ல. ம். ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு ஃபேஸ் இங்க தேவைப்படுதுல்ல. ம். ரொம்ப தெரிஞ்ச ஃபேஸ். இப்போ சௌபி வந்து ஆங்கர் பண்றாங்க. நல்லா தெரிஞ்ச ஃபேஸா இருக்குங்க. ம். அதே மாரி சரண்யான்றவங்க நல்ல கேரக்டர்ஸ் பண்றவங்க தானே. அந்த மாரி ஒரு ரோல் நீங்க எடுத்து பண்ண வேண்டியது தானே" அப்படின்னு. இந்த கடைசி விவசாயி படம் ஆமா. பார்க்கும்போதுங்க தியேட்டர்ல அதுல லேடீஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அவள இல்லவே இல்ல. ஆனா அதுல ரேச்சல் பண்ணியிருப்பாங்க. ஆமா. அட்வொகேட் கேரக்டர் வரும். படம் முழுக்க அவங்க இருக்காங்களான்றது பிரச்சனை கிடையாது. லைக் அது வந்து அவசியம் கிடையாது. பட் அந்த கேரக்டர்ல அவங்க எப்படி இருந்தாங்க? இப்ப நீங்க அந்த படம் முடிஞ்சு வெளியில வரும்போது, அந்த வக்கீல் லைக் அந்த ஜட்ஜ் கேரக்டர் வந்து நீங்க அப்படியே மைண்ட்ல செட் பண்ணிடுவீங்க. இப்ப ம். கடைசி விவசாயின்னு வரும்போது உங்களுக்கு அது தெரியும். தெரியும். ஸோ ஐ தாட் லைக் இப்ப நம்ம கம்பேக் இப்போ இந்த கம்பேக் வந்து எனக்கு தான் பெர்சனல் ம். வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நடிக்கிறது வந்து என்னால அடுத்தவங்களையும் புல் பண்ணி இழுத்து உட்கார வைக்க முடியும்னு எனக்கு தோணுது. 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 அண்ட் அதுக்கான முயற்சிகள் என்ன எடுத்துட்டீங்க? லைக் டைரக்டர்ஸ பார்க்குறீங்களா? ஃபிரெண்ட்ஸ் எப்படி அந்த ப்ராசஸ்? ஏன்னா யூ லாட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி ஆமாமா. இல்லையா? ஸோ இல்ல லாட் மேம் அவ்வளோ படங்கள் அங்க தான் மேம் வந்து டப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஐ டோன்ட் ஹேவ்ங்க. எனக்கு சத்தியமா இல்ல. அது நம்ம வந்து பொய்யெல்லாம் சொல்லுவேன். ஐ ஹேவ் சோ மச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் நான் உங்ககிட்ட டுபாக்கூர்லாம் சொல்ல விரும்பல. ஐ டோன்ட் ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ். ம். எப்பவுமே நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமையிலேருந்து கீழ போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா யாருமே இருக்க மாட்டாங்க உறுதுணையா. அப்புறம் நீங்க ஏந்திரிச்சு வருவீங்க பாருங்க. அதுதான் அதுல இருக்க ஒரு மேஜிக்கே. ஸோ நான் வந்து இப்ப ஏந்திரிச்சு 2020 கொரோனா பீரியட்லேருந்து ஏந்திரிச்சு வந்த ஆள் நானு. அப்ப அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நான் அத ஏந்திரிச்சு வரும்போது எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியல. பட் ஒரு சில பேர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். தைரியத்த வளர்த்துக்கிட்டேன். எனக்கானத நானே வந்து முடிவு பண்ணி, சரி ஓகே ஃபினான்ஷியலா ஓகேவா இருக்கணும்னா, நம்ம எதனாச்சும் ஒரு ஆண்டர்பிரினரா ஆகணும். அப்ப நம்ம லோன்ஸ் எடுக்கணும். சில பேர் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் ஸ்டுடியோ புஷ்கரான்னு ஒண்ணு ஸ்டார்ட் ம். பண்றேன். அப்போ இங்க டப்பிங்ல வந்து நெறைய காம்படிஷன் இருக்கு. அப்ப அத நீங்க வந்து நெறிமுறை பண்ணி கரெக்ட்டா வச்சுக்கணும்னா, அப்போ புஷ்கரா டிவினிட்டின்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ டே டு டே ஒரு மணிக்கு வந்து உங்களுக்கு சர்வைவலுக்கு இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுல வந்து யாரெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டேன். அத தவிர்த்து ஒரு சில பேர் மட்டும் தாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நெறைய ம். பேரு. கீழ இருக்கும்போது உங்கள வந்து எல்லாரும் பரிதாபப்பட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க மேல வரும்போது உங்கள வந்து ரொம்ப ஜோஷா அப்படி தள்ளிலாம் விட மாட்டாங்க. ம்.
எனக்கு தெரிஞ்சு மேல போறது தான் ரொம்ப கஷ்டம். நெறைய பொறாம வந்துரும். எப்பவுமே இந்த கீழ விழுந்தத பார்த்தவங்களுக்கு, நீங்க மேல போறத வந்து ரசிக்கிறதுக்குலாம் அவ்வளோ பேர்லாம் கூட்டம்லாம் கூடிலாம் இருக்காது. முக்கியமா நம்ம கூட இருக்கவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதுல நான் எங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ தேடுவேன்? இப்போ ம். லைக் நெறைய பேர் கூட இருக்க ம். மாட்டாங்க. ம். நீங்க லைக் நல்லா இருக்கிறது விரும்ப மாட்டாங்கன்னுலாம் ம். சொல்றாங்கல்ல ம். மேம். இப்போ ஓவர் த இயர்ஸ் உங்களுக்கு லைக் நீங்க படம் நடிக்காததுக்கு ம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு வராதது தான் ரீசன் இந்த மாதிரி ஆ, ரீசன்ஸ் ஆ, இருக்குன்னு ஆ. நெனைக்கிறீங்களா? வாய்ப்பு வராததெல்லாம் கிடையாது. ஆ. நான் வாய்ப்ப தேடி போல, நான் உருவாக்கல. நான் ஒரு இடத்துல அடைஞ்சு கிடந்துட்டேன். ஓகே. பேராண்மைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 7, 8 படம் இங்க பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அந்த 7, 8 படமும் எனக்கு சரியா போகல. நான் ஹீரோயின் சென்ட்ரிக்கா தான் பண்ணேன். அப்புறம் 2015ல எனக்கு ஹைப்போதைராய்டு வருது. ஸோ ஹைப்போதைராய்டு வந்தோனே, நம்ம பெண்களுக்கே உரியது தான் அது. நெறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏற்படும். உங்களுக்கு முதல்ல என்னன்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்பராவே வராது. அதுல ஃபர்ஸ்ட்டு கை அங்க தான் வைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்துரும். அப்புறம் ஸ்கின் எல்லாம் மாற ஆரம்பிச்சுரும். அப்புறம் நீங்க ஒரு ஷேப்ல இருப்பீங்க. ரொம்ப ஆக்டிவா ஒரு ஷேப்ல இருப்பீங்க. அப்புறம் டோட்டலா மாறுவீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, நான் 67லேருந்து ஒரு 77 வந்தேன். அப்புறம் 87 வந்தேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 மாசத்துக்குள்ள நான் 120க்கு போயிட்டேன். அப்புறம் அந்த 120ல உங்கள யார் பாப்பா? முதல்ல உங்ககிட்ட பெருசா பைசா இருக்காது. நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, உங்ககிட்ட இருக்க சேவிங்ஸ தான் இது பண்ணுவீங்க. நீங்க வந்து வெளியில போய் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்து, உங்களால எதுவும் பண்ண முடியாது. அந்த லெவல் ஆஃப் மெச்சூர்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. எப்பவுமே நீங்க ரொம்ப ஹைல இருக்கும்போது, நெறைய மெச்சூரிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சிருக்க மாட்டீங்க. ஒரு டைம் பாஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான் நெறைய இருக்கும். எப்பவுமே ஒரு கீழ விழுந்துட்டு மேல ஏந்திரிக்கும்போது தான் நெறைய மனிதர்கள் வந்து உங்க மேல யார் அக்கறையா இருக்காங்க, அவங்கள நீங்க சேர்த்து வைப்பீங்க. நான் வந்து இப்ப யார் மேலயும் பழி போடலாம் விரும்பல. எனக்கு வந்து நான் குண்டானதுனால இண்டஸ்ட்ரி என்னைய வந்து ஒதுக்கி வச்சுடுச்சு. அப்படிலாம் கிடையாது. கண்டிப்பா அது கிடையாது. ஒருவேளை எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா யாருனா இருந்தாங்கன்னா, நான் குண்டா இருக்கும்போது கூட நெறைய கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம். "சரண்யா குண்டா தானே இருக்க. இதுல என்ன இருக்கு? நீ போய் நல்லா கேரக்டர்ஸ் பண்ணு. சூப்பரா பண்ணலாம்." அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எனக்கு அத சொல்றதுக்கு கூட ஆள் இல்லாம நான் தனிமையில இருந்தேன். ஸோ என்னோட சிச்சுவேஷன் வந்து அப்படி ஆயிடுச்சு. ஆம், குறைன்னு நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வரணும்னா எப்படின்னா, மனிதர்கள் வந்து எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. நீங்க அத புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். எந்த மனிதர்கள் மேலயும் குறை சொல்லி ஏன்னா சௌபிக்கே இப்ப புரியுது. யாரும் குறை சொல்ல முடியாது. குறை சொன்னா நம்ம மேல தான் நீங்களே கடைசியில வந்து என்ன பண்ணிப்பீங்க? ஓ! நம்ம மேல தான் தப்பு போல. நம்மளே அந்த ப்ளேம ஏத்துக்கணும். ஆனா இப்ப எனக்கு என்னன்னா, நான் நான் வந்து என்னோட வாய்ப்ப உருவாக்குறதுக்கு நான் தயார் நிலையில இருக்கேன். இப்போ சௌபி கேட்கறாங்களா? லைக் இப்ப நீங்க கேட்கறீங்களா? ஷரண்யா இப்ப என்ன டைரக்டர்ஸ் கிட்ட போறீங்க. அவங்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு தர காத்துட்டு இருக்காங்களா? அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. கண்டிப்பா நோ. ஏன் இத நான் சொல்றேன்னா, நான் வந்து இப்ப வந்து ஒரு 20 பேருக்கு மெசேஜஸ் போடுறேன். அந்த 20ல எத்தனை பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறீங்க? ஒருத்தரோ, 2 பேரோ தான் ரிப்ளை பண்ணுவாங்க. அந்த 2 பேர்ல ரிப்ளை பண்ணி அவங்க டைம்க்கு இருந்த மாதிரி நீங்க போய் அவங்கள போய் பார்க்கணும். அந்த ஆடிஷன்ல கலந்துக்கணும். இவ்ளோ இருக்கு. பட் என்னன்னா, நான் இப்ப ஓப்பன் மைண்டடா நான் என்ன பண்றேன்னா, இந்த எந்தவித அவமானமோ, இல்ல காத்திருப்போ இதெல்லாம் வந்து நீ ஐயய்யோ! நான் பின்னாடி நம்மள இழுக்குறாங்களோன்னு நெனச்சுக்காத. நீ இப்ப வந்து ஒரு குட்டி குழந்தை மாதிரி எல்லார்கிட்டயும் போய் வாய்ப்பு கேளு. இப்ப இந்த வாவ் தமிழாவோட வாய்ப்பையுமே நான் அப்படிதான். இப்ப நான் கண்ணன் சார் கால் பண்ணேன். சார் இன்னைக்கு நான் ரெடியா இருக்கேன். அத ஏன் நான் சொல்றேன்னா, எனக்கு கண்டிப்பா தேவை. இப்ப நான் சௌபி கிட்ட நான் ஏன் அத திருப்பி திருப்பி சொல்றேன்னா, இப்ப உங்க இன்டர்வியூ ஆக்சுவலா எனக்கு மச் நீடட். இது வந்து பொதுமக்கள் நெறைய பேர் பார்ப்பாங்க. இப்ப அவங்களுமே நெறைய கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. இந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு. நான் உண்மைய நான் சொல்றேன். இப்போ நம்மளோட வாவ் தமிழ் நேயர்கள் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா நான் இப்ப பேசுறதுல உண்மை தன்மை அவங்களுக்கு புரியும். அப்ப என்ன நினைப்பாங்கன்னா, எந்தவித பில்டப்லாம் நான் குடுக்க விரும்பல. சௌபி தட் டைரக்டர் கால்ட் மீ அந்த டைரக்டர் கால் பண்ணல. நான் தான் போய் வாய்ப்பு கேட்கிறேன். அப்போ அங்க எதனாச்சும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு கமெண்ட் எழுதுனாங்கன்னா, கண்டிப்பா எதனா ஒரு டைரக்டர் பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா தானே இருக்கு. இப்ப எனக்கு வேண்டியது எல்லாமே என்னன்னா, எனக்கு வந்து அவங்களோட வாய் பேச்சுல நான் போணும். அந்த படத்துல நடிச்ச பொண்ணு ரிட்டர்ன் பேக் பண்ணுது. இது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப நான் வந்து வாய்ப்ப உருவாக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் அந்த பாதையில நடக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அந்த பாதை வந்து ரொம்ப சொகுசா இல்ல சௌபி. ஆக்சுவலா அது ரொம்ப கரடு முரடா தான் இருக்கு. ரோசஸ்லாம் இல்ல. எல்லாமே சொல்லுவாங்க. அப்படியே ரோஸா இருக்கு அப்படிலாம் இல்ல. நெறைய முட்கள் இருக்கு. கால்லயும் நல்லா குத்திக்கிறேன். பயங்கரமா வலிக்குது. எல்லாமே இருக்கு. பட் ஸ்டில் ஐ வாண்டட் டூ மேக் அப். எதுக்குன்னா, என்ன நான் திருப்பியும் ஸ்க்ரீன்ல பார்க்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக. அதாவது எப்பவுமே வந்து ஒரு விஷயம் புரியாத போது நீங்க ஸ்க்ரீன்ல வரும்போது அதோட என்ஜாய்மென்ட்டே உங்களுக்கு தெரியாது. பேராண்மைலாம் வந்து ஸ்க்ரீன்ல போய் பார்க்குறோம் சௌபி. எல்லாருமே இருக்காங்க. கிளாப்ஸ் எல்லாம் வருது. பயங்கரமா வருது. ஆனா எனக்கு அது என்ன அப்படின்னு தான் இருந்தது எனக்கு. உங்களுக்கு புரியுதா? ஓகே. அப்போ எனக்கானது என்னன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்னா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க போல. ஒரு இதுனா ஒரு கிளாப் தட்டு அந்த அந்த ஒரு உணர்தலே என்கிட்ட இல்ல. ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, ஒண்ணும் இல்ல சோபி. நான் இப்போ இந்த பேட்டி வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டிய மத்தவங்க எத்தனை பேர் எத்தனை வாட்டி பார்க்கிறதா இருக்காங்கள விட, நான் இந்த பேட்டிய நெறைய வாட்டி பார்ப்பேன்.
ஷரண்யா நல்லா பேசியிருக்கல்ல, சௌபி நல்லா கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அழகா இருக்குல்ல, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்குல்ல. முன்னெல்லாம் வந்து எனக்கு மெனக்கெடலே இருக்காது சௌபி, ஒரு ட்ரெஸ்ஸில் நான் சொல்கிறேன். ஆனால் இப்போலாம் என்னன்னா ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போகணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? புரியுது. அப்போ இந்த கம்பல் அழகா இருக்கணும். அப்ப பார்க்கும்போதே ஒரு நீங்க வந்து ஆக்சுவலா இதுக்கெல்லாம் ரெட்டுங்க, ரெட்டு நல்லா இருக்கும். தனுஷ் சார் சொல்ற மாதிரி இந்த மியூசிக் எல்லாம் எனக்கு போடுறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எடிட்டர் அங்க ஆமா, பண்ணுவாங்க. எடிட்டர் சார் இதெல்லாம் பாத்துக்கோங்க. அவங்களுக்கு ரெட்டுங்க, ரெட்டு செம்மையாகி அது என்னன்னா, எத்தனை பேர் அந்த பேட்டி என்ஜாய் பண்றாங்கன்றத விட நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்றேன். ஏன்னா எனக்கான வாழ்விடத்தை, எனக்கான அங்கீகாரத்தை நான் தேட முயற்சி பண்றேன். அதனால இங்க வந்து நான் எனக்கு இப்படி ஆயிப்போச்சு, எனக்கு அப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்றதை விட எனக்கு அதெல்லாம் ஆகிடுச்சு. பியூட்டிஃபுல் மேம். Yeah. லைக் ரொம்ப அந்த லைக் யூ டிராவல்ட் லாட் அண்ட் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் Yeah. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறது Mm. ஐ கேன் see it right in front of me. Yeah. இப்போ இந்த வெயிட் லாஸ்ன்னு பர்டிகுலரா பேசும்போது 5 வருஷம் இப்போ ஹைப்பர் தைராய்டு இருந்திருக்கு. வெரி டஃப் ஜேர்னி யூ ஹவ் ஹேட். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணுங்கிற ஒரு டிசிஷனுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கணும் இல்லை? ஹெல்த் வைஸ் நம்ம என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டயட் பண்ணலாங்கிறதெல்லாம் இருக்குல்ல? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு மேம் உங்களுக்கு? டஃப்பாக தான் இருந்தது சௌபி, ரொம்ப ஈஸியாலாம் கிடையாது. யூஸ்வலாகவே நான் என்ன பண்ணுவேன், ஒரு 10 கிலோ குறைப்பேன். அதாவது எப்படின்னா, டாக்டர் வந்து சொல்லுவார், கொஞ்சம் சாப்பாட்டில் இந்த இதெல்லாம் இருக்கணும், கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் குறைக்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தா குறைச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 கிலோ குறைப்பேன். அந்த ஒரு 116லேருந்து ஒரு 109 கிலோ வருவேன். அப்போ ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் உங்களுக்கு இதுவாகும், எனக்கு கம்ஃபர்டபுள் ஆகிடும். எனக்கு வந்து ஓகே, இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்குது, இதோட நம்ம அப்புறம் 103 வந்தோடனே ஆக்சுவலாக நான் கிட்டத்தட்ட சௌபி ஒரு 7-8 வருஷம் 100 கிலோலேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அது கீழே நான் 2 டிஜிட்ன்றதே நான் பார்க்கல, 99ன்றதே நான் பார்க்கல. அபூர்வமாக ஒரு தடவை பார்ப்பேன், அதோட திருப்பி இதுக்கு வந்துடுவேன். ஏன்னா எனக்கான விஷனே இல்லை, என் லைஃப்க்கான விஷனே இல்லை. எனக்கு நான் என்ன மோல்டு பண்ணிக்கிட்டேன்னா, இப்போ நீ தான் வந்து ஒரு தொழில் வச்சிருக்கல்ல, இந்த தொழில் வச்சிருக்கும் போது நீ எதுக்கு வந்து உடம்பு குறைக்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்னு இருந்தது. ஆனால் எனக்கு என்ன புரிதல் இல்லைன்னா, ஒரு தொழில் பண்ணும் போது கூட உடம்புன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹெல்த்து முக்கியம்ல. இப்போ ஒரு படிக்கட்டு ஏறணும், இறங்கணும், ஒரு பொருள் விற்கணும். இப்போ டப்பிங் ஸ்டுடியோக்கே வந்தால் திடீர்னு வந்து வாய்ஸ் வந்து இன்னொருத்தவங்க வரத்துக்கு முன்னாடி உங்கள் வாய்ஸ் வந்து டெஸ்ட்டு கொடுப்பாங்க, சொல்லுவாங்க சும்மா அது எல்லாமே கரெக்டாக வருதான்னு. எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப. நான் சௌவி கிட்ட பேசும்போதே இருங்க சௌவி அப்படி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 படிக்கட் கூட என்னால் சரியாக ஏற முடியல. அப்புறம் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன் சௌபி. ட்ரெஸ்ஸில் இப்படி உட்காரும் போது என்ன பண்ணிட்டேன் நான், இங்கே இடுப்பு தெரியுதா, அங்கே இடுப்பு தெரியுதா அப்படின்னு. அப்புறம் யூஸ்வலாகவே ஒரு மித்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்னென்னா நம்ம கூட ஒரு மலையை ஏறுறதுக்கு பயிற்சி பண்ணுவோம். ஆனால் இங்கே கீழே உட்காந்துட்டு இருக்கவங்க அவங்க மலையே ஏறி இருக்க மாட்டாங்க. ஆனால் என்ன சொல்லிடுவாங்க, அந்த மலையெல்லாம் நீ நினச்சே பார்க்காத அப்படின்னு சொல்லிடுவாங்க. எனக்கு என்னென்னா எல்லாருமே வந்து அவங்கவுங்க வியூஸை வந்து உங்கள் மேலே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேலே வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு அபிப்பிராயத்தை நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என் லைஃப் உங்கள் கையில் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க அப்படின்னு. அது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் பண்ணல. காலப்போக்கில் எனக்கு என் மேலே இருக்க மதிப்பே இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, காலைல எழுந்திரிக்கிறோம், இப்போ கம்பெனிக்கு போகிறோம் வரோம் அப்படின்னு. உடம்பு குறைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னவா இருந்ததுன்னா, உன் மேலே நீ என்ன மதிப்பீடு வச்சுருக்க. சரி சரண்யா, நீ வந்து இவங்க சொல்கிறாங்களாம் விட்டுடு. என் ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டாங்க, படத்துக்கு வந்து நடிக்க சொல்லிட்டாங்க, 28 வயசுக்கு மேலே இருக்க கேரக்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், இதெல்லாம் நீ விட்டுடு. ஜென்ரலாக உன்னை பற்றி என்ன ஒப்பீனியன் நீ வச்சுருக்க. உன்னால் ஒரு 99 கிலோ வர முடியுமா ஃபஸ்ட்டு, கண்ணாடியில் பார்த்து நீ உண்மையை அதை மட்டும் பேசு அப்படின்னு. இந்த மாதிரி கண்ணாடியில் பார்த்து பேசி 10 கிலோ குறைப்பேன், திருப்பி ஏற்றிடுவேன், 10 கிலோ குறைப்பேன், திருப்பி ஏற்றிடுவேன். ஆனால் ஒரு ஃபைன் டே போன வருஷம் வந்தது. இது லைஃப் இப்படி தான் இருக்க போதான்னு முதல்ல முடிவு பண்ணிக்க. உன் லைஃப் நீ வந்து இதே 100 கிலோக்கு மேலேயே வச்சுட்டு மெயின்டைன் பண்ணிக்க முடியும், எனக்கு யார் என்ன சொன்னாலும் பெரிய கவலை இல்லை, எனக்கு என் ஹெல்த் மேலேயும் பெரிய கவலை இல்லைன்னா நீ போய்க்க. இல்லை நிஜமாலேயே நீ குறைக்கணும் அப்படின்னா நீ முதல்ல ஒரு கோல் செட் பண்ணு. நிஜமாலே சொல்லுவாங்க, கோலே இல்லாமல் அப்படி நடக்கலாம், அதெல்லாம் சும்மா. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து புரிதல் இருக்கணும், நம்ம என்னவா வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நான் என்ன கோல் செட் பண்ணேன்னா, நான் போகும்போதே எனக்கு டிமாண்ட்ஸ் இருக்கக்கூடாது, நான் இதுதான் பண்ணுவேன், நான் அந்த கேரக்டர் தான். ஃபஸ்ட்டு சினிமாவில் அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் என்னை பார்க்கணும். அப்போ பார்க்கணுன்னா ஹெல்த்தியாக மாறணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ, 6 கிலோ, அப்புறம் ஒரு 10 கிலோ, அப்புறம் 20 கிலோ. எனக்கு ஒரு 79 வந்தது சௌபி. அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு காலே அடிக்கிறேன். ஓகே, நான் அதாவது எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் வந்து ஒரு வெல் விஷஸ் இருப்பாங்களா, அவங்களுக்கு கால் அடிக்கிறேன். சார், ஐ எம் கெட்டிங் பேக், ஐ ரியலி வாண்டட் டு கெட் பேக், கண்டிப்பாக சினிமாவில் நடிச்சே ஆகணும். சில பேருக்கு ஒரு புரிதல் இருக்கலாம், ஏன் சீரியல்ஸில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியல்ஸ் வந்து 9 to 9 ஜாபு.
ஒரு மொனோட்டோனா இருக்கும். சம்டைம்ஸ் சில சீரியல் சூப்பரா கூட அமையறது உண்டு. பட் அது எல்லாமே ஒரு லக்கு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. சினிமான்றது நெறைய கேரக்டர்ஸ் வந்து நெறைய உங்களுக்கு இருக்கும். நீங்க வந்து நெறைய கேரக்டர்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸ்ப்ளோர் ஓடிடி தளங்கள்லாம் நெறைய வந்துருச்சு. இப்போ Instagramலயே நெறைய பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ்லாம் போட்டு அவங்கள முன் நிறுத்திக்கிறாங்க. அதனால ஐ வாண்டட் டு கெட் பேக். இப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, டோன் அப் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ம். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம ஏன் ட்ரை பண்ணிடக்கூடாது? அந்த பேஸ்மெண்ட்ட ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இந்த பேஸ்மெண்ட்டுமே ரொம்ப ஈஸியா இல்ல. இது எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் வருவாங்க பாருங்க. ஃபோட்டோ இப்ப முன்னலாம் ஃபோட்டோ குடுத்துட்டு போவாங்க. இப்பலாம் எப்படின்னா, WhatsAppல கேட்டு அது ரொம்ப ஒரு சம்டைம்ஸ் ஹெவியா இருக்கு. சில டைம் வந்து எப்படி இருக்குன்னா, ஐயோ! குடுப்பாங்களா? மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படின்னு இருக்கு. பட் நீங்க கேட்குறீங்கல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வளர்த்துக்கிறீங்க அப்படின்னு. நான் வந்து இப்போ என் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ நான் மட்டும் தான் உங்ககிட்ட சொல்லணும். இப்ப யாருமே என்ன சொல்ல மாட்டாங்கன்றதே எனக்கு நல்லா தெளிவா தெரியும் சௌபி. இப்போ வந்து அ இது இந்த இப்போ ரொம்ப பொதுவாவே உங்களுக்கு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த அளவுக்கு என்துவா பேசினா தான் நேயர்களுக்கும் பிடிக்கும். நான் உட்கார்ந்து உங்ககிட்ட சோக கதை, சொந்த கதை இதெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு போயிடுவாங்க. போயிடுவாங்க. சௌபிக்குமே எப்படின்னா, இப்ப நான் வந்தோனே, "டிரான்ஸ்ஃபர்மேஷன் சூப்பரா இருக்கு சரண்யா" அப்படின்னு சொன்னேன். "நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன் சௌபி" அப்படின்னு சொன்னா, உனக்கு அது பிடிக்காது. உனக்கு நான் இப்ப பேசுறேன்ல, அப்ப பேசும்போது உனக்கே என்ன புரிதல் வரும்னா, இவள மேல் கொண்டு வந்துகிட்டு இருக்கா. ஸோ, அதுக்கு அவ ட்ரை பண்றா. அதுக்கு அவ முயற்சி பண்றா. அப்போ உனக்கு அந்த புரிதல்ல பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ, ஐ வாண்டட் டூ சே லைக் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாமே வந்து, நீங்க இப்போ உங்கள வந்து முயற்சி பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் அப்புறமா பிறக்கிறது எல்லாமே எப்படின்னு உங்கள நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க. ஊர் உங்கள நம்ப ஆரம்பிச்சுரும். பக்கத்துல இருக்கவங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் மட்டும் தான் என்ன நம்பிட்டு இருக்கேன். ஐ வாண்டட் டூ கம். அவ்வளதான். அதுக்காக நான் யார்கிட்ட வேணாலும் வாய்ப்பு கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். ஏன்னா வாய்ப்பு தானே கேட்க போறேன். இதுக்கெல்லாம் நீங்க அசிங்கமே படக்கூடாது. ஸோ இப்ப இந்த பேட்டி கூட நம்ம இது பண்றது அந்த ஒரு அழகா கொண்டுட்டு வர்றது எதுக்குன்னா, ஐ வாண்டட் டூ அப்படின்னு. நான் வரேன். நான் வரேன். நான் யார் வராங்கன்னுலாம் எனக்கு தெரியல. சில பேர் நக்கலா கூட கேட்டாங்க சௌபி ஒரு இதுல. என்ன கேட்டாங்கன்னா, என்ன சில நேரத்துல ஐ அம் பேக் அப்படின்னு நான் நினைக்கிறீங்க. வாட் இஸ் இந்த அப்படின்னு கேட்க நம்ம என்ன நீங்க என்ன அஜித் குமாரா இல்ல நயன்தாராவா ஐ அம் பேக் அப்படின்னு சொல்றதுக்கு. அஜித் சாரும் சரி, நயன்தாரா மேமும் சரி, ஒரு காலத்துல அவங்களுக்குமே டவுன்ஃபால் இருந்ததுல்ல. ஸோ யூ நீட் டூ. அதனால யார் வேணாலும் நான் திரும்ப வரேன்னு சொல்லலாம். ஆனா களத்துல வந்து யார் நிக்கிறான்றது தான் வேணும். அண்ட் வீல் வெயிட் அண்ட் சீ. Yeah. இப்போ அகைன் ஒரு 40 ஆல்மோஸ்ட் 40 கேஜிஸ் நீங்க கம்மி ஆமாமா, பண்ணியிருக்கீங்கல்ல ஆமா, மேம். எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க வெயிட் லாஸ்? அதான் சொன்னேனே 25ல ஸ்டார்ட் பண்ணேன். 2020. ஒரு வருஷம். ஒரு வருஷத்துல 40 கேஜிஸ் இருக்காது சௌபி. ஒரு 35 வச்சுக்கோங்க. 35 கிலோ இருக்கும். ம். அப்ப அதுக்கான எக்ஸர்சைஸ் இதெல்லாம் பண்ணலாம். நம்மளோட ஜிம் ரொட்டீன் ஒண்ணு இருக்கும்ல மேம். ம். அது என்னென்ன ஃபாலோ பண்ணீங்க? இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வில் பவர் இருந்ததுன்னா முதல்ல வெளியில வரதுக்கு அது ஃபர்ஸ்ட் தூண்டுகோலே அதுதான். வில் பவர் வேணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாட்டோட புரிதல் முதல்ல நம்மளுக்கு இருக்கணும். எல்லாருமே சொல்லுவாங்க, "நல்ல வாக்கிங் போ, செம்மையா இது பண்ணுவ" அப்படின்னு. நீங்க பயங்கரமா வாக்கிங் போனீங்கன்னா ரொம்ப லூஸ் ஸ்கின் வந்துரும். ஸ்கின் எல்லாம் தொங்க ஆரம்பிச்சிடும் சௌபி. அத நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால 80% வந்து ஃபுட்ல தான் நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே. 20% தான் எக்ஸர்சைஸ். அதுவுமே எப்படின்னா, பக்காவா ஒரு ட்ரெய்னர வச்சு நீங்க எக்ஸர்சைஸ் பண்ணணும். அப்ப இதெல்லாம் வந்து என்கிட்ட சில பேர் வந்து Instagramலயும், Facebookலயும் கேட்குறாங்க. நீங்க என்னென்ன ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க? என்ன மாதிரிலாம் பண்ணீங்க? அப்படின்னு. எனக்கு ஹைப்போதைராய்டு இருந்தது. ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தது. அப்புறம் ரெக்கரண்டா எனக்கு வந்து என்ன ஆகும்னா, சில நேரத்துல இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துரும். ஓகே. பிளட்ல வந்து சில நேரத்துல வந்து ஹீமோகுளோபின் நல்லா இருக்கும். சில நேரத்துல சுத்தமா ஹீமோகுளோபின் இருக்காது எனக்கு. டவுன் ஃபேஸ்ல இருப்பேன். அதனால ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு சில டெஸ்ட் எல்லாம் இருக்கும்போது. அப்ப அதுக்கெல்லாம் கரெக்டான டேப்லெட்ஸ்லாம் போட்டு, அதுக்கான டாக்டர்ஸ பார்த்து, அப்புறம் வெயிட் லாஸ்க்குன்னு கரெக்ட்டா டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து, அப்புறம் ஒரு ஜிம்ம இது பண்ணி, அதுக்கான ட்ரெய்னர் வச்சு இவ்ளோ ப்ராசஸ் இருந்தது. இட் வாஸ் நாட் ஆக்சுவலி ஈஸி. எப்படின்னா, இப்ப நான் போனேன், உடம்பு குறைச்சேன் அப்படி கிடையாது. ஏன்னா நான் வந்து 113ல இருக்கேன்ல. இப்ப 10 கிலோனா செல்ஃபா பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5ல இருந்து 10 கிலோ செல்ஃபா பண்ணிக்கலாம். 35 கிலோவ செல்ஃபா பண்ண முடியாது.